நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை இதில் நான் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுக்குறேன். டயட்டு நான் நிறைய பேருக்கு சொல்கிறேன். அது என்னங்க சித்த மருத்துவம்னாலே பத்தியம் தானா அப்படின்னு கேட்குறீங்க. பத்தியம் எதற்காக சொல்கிறோம்? உங்கள் நல்லதுக்காக தானே சொல்கிறோம். ஒரு நோய் குணமாகணும்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப இம்பார்ட்டண்ட், மருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், உணவு முறை ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது மூணும் கரெக்டான வழியில் சரியான விகிதத்தில் சரியான முறையில் நம்ம ஃபாலோ பண்ண மட்டும்தான் அது க்யூர் ஆகும். சரி, அப்படி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஹெல்த் கண்டிஷனை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுதான் இருதயம். நம்மளுடைய இதயம், கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் இது சாப்பிடாதீங்க, எவ்வளோ நாளைக்கு நான் சாப்பிடக்கூடாது, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னை மிரட்டவே ஆரம்பிச்சிருங்க, அந்த மாதிரி ஃபேஸ் வந்து உங்களுக்கு மாறுது இல்லைங்களா? அப்போ எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி, நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா? இல்லையே, இந்த கண்டிஷனுக்கு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது தானே, ஹெல்த்தியாக தானே சாப்பிட சொல்கிறோம், அதுக்கே இவ்வளோ டென்ஷன் ஆகி முகம் உங்களுக்கு மாறுது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். சரி, இப்போது இந்த ஹார்ட் அட்டாக் வரணும் அப்படின்னா எந்த மாதிரியான உணவுகள்லாம் சாப்பிடணும், ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ், டெய்லி ஒரு 300 கிராம்ஸ் அந்த வெஜிடபிள் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். எதெல்லாம் இதற்கு நல்லது, இதயத்திற்கு நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா, வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை இதில் நான் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுக்குறேன். டயட்டு நான் நிறைய பேருக்கு சொல்கிறேன். அது என்னங்க சித்த மருத்துவம்னாலே பத்தியம் தானா அப்படின்னு கேட்குறீங்க. பத்தியம் எதற்காக சொல்கிறோம்? உங்கள் நல்லதுக்காக தானே சொல்கிறோம். ஒரு நோய் குணமாகணும்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப இம்பார்ட்டண்ட், மருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், உணவு முறை ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது மூணும் கரெக்டான வழியில் சரியான விகிதத்தில் சரியான முறையில் நம்ம ஃபாலோ பண்ண மட்டும்தான் அது க்யூர் ஆகும். சரி, அப்படி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஹெல்த் கண்டிஷனை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுதான் இருதயம். நம்மளுடைய இதயம், கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இதயம் ஆரோக்கியமாக இருக்கணுமா வேண்டாமா? இப்போது சமீப காலத்துலலாம் பார்த்தோம்னா யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கே ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ நிறைய பேர் நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்ம டயட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லும்பொழுதே முகம் மாறுது. இன்னமும் நான் வந்து உங்களுக்கு நல்லா நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரியும் அதை நான் கெடுக்கிற மாதிரியும் நீங்கள் சாப்பிடவே கூடாதுன்ற கெட்ட எண்ணத்தில் நான் உங்களுக்கு டயட் சொல்கிற மாதிரி என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க இல்லையா? அவங்களுக்கான ஒரு பதிவு தான் இது. ஏன்னா நீங்கள் இது சாப்பிடாதீங்க, எவ்வளோ நாளைக்கு நான் சாப்பிடக்கூடாது, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னை மிரட்டவே ஆரம்பிச்சிருங்க, அந்த மாதிரி ஃபேஸ் வந்து உங்களுக்கு மாறுது இல்லைங்களா? அப்போ எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி, நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா? இல்லையே, இந்த கண்டிஷனுக்கு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது தானே, ஹெல்த்தியாக தானே சாப்பிட சொல்கிறோம், அதுக்கே இவ்வளோ டென்ஷன் ஆகி முகம் உங்களுக்கு மாறுது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். சரி, இப்போது இந்த ஹார்ட் அட்டாக் வரணும் அப்படின்னா எந்த மாதிரியான உணவுகள்லாம் சாப்பிடணும், ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது, நான் நல்ல ஆரோக்கியமாக வாழணும், நீண்ட நாள் என்னுடைய ஃபேமிலியோட நான் சந்தோஷமாக இருக்கணும், ஸோ பாசிட்டிவாக நான் வந்து திங்க் பண்ணி நல்ல விஷயங்களை என்னோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு நான் கொண்டு போக நீண்ட நாள் வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி நினைக்கிறவங்க எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடணும், இது 2 கேட்டகரிலையும் சொல்கிறேன். எது உங்களுக்கு வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து என்னை ஒரு மாதிரி பார்க்கும்போது எனக்கே ஒரு டவுட் வந்துடும், கரெக்டாக தானே நான் பேசுகிறேன், நல்லது தானே சொல்கிறேன், ஏன் இவங்க முகம் இப்படி மாறுது அப்படின்னு. ஸோ அப்போ ஹார்ட் அட்டாக் வரணும்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நான் ஹெல்த்தியாலாம் வாழணும்னு விரும்பலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபுட் எல்லாமே நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுக்கோங்க. எதுன்னு நான் லிஸ்ட் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஹை கேலரி டயட். ஸோ நம்ம வந்து சரியாக உணவு வந்து நிறைய கேலரிஸ் இருக்கக்கூடிய உணவுகள் எடுப்போம், அதுக்கேற்ற மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்காது. உட்காந்துட்டே இருக்கிற ஜாப் தான் பண்ணுறேன், எங்கே போனாலும் நான் வந்து வெஹிக்கல்ஸில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், லிஃப்ட் யூஸ் பண்ணுறேன், எக்ஸசைஸ்லாம் நிறைய பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னிங்கன்னா நிறைய ஹை கேலரி டயட் எடுத்துக்கோங்க. பசிக்குதோ இல்லையோ சாப்பிடுங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த ஆஃபீஸ் டைமில், ஈவினிங் டைமில் எங்கேயாவது நீங்கள் பார்ட்டிஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே எடுக்கக்கூடிய டயட் எல்லாமே ஹை கேலரிஸ் தான். ஸோ அந்த போண்டா சாப்பிட்றோம், சமோசா சாப்பிட்றோம், அதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா நல்லா அந்த சமோசாக்குள்ளே நிறைய பொட்டேட்டோஸ்லாம் வச்சு ஃப்ரை பண்ணி சாப்பிட்றோம். அந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியாக நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும்.
அது எல்லாமே அதிகமான எண்ணெய் இருக்கக்கூடியது இல்லையா? ஸோ ஆயில் கன்டென்ட் என்ன ஆகும்? உடல்ல சேர சேர நம்மளுடைய ஆர்ட்ரீஸ்ல எல்லாமே போய் படிய ஆரம்பிச்சுரும். ஹார்ட் பிளாக் வந்தா என்னங்க ஈஸியா நான் சர்ஜரி பண்ணிக்கிறேன், ஸ்டண்ட் வச்சுக்கிறேன். இது ஒரு விஷயமா? அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தாராளமா நீங்க வந்து சமோசா சாப்பிடலாம், ஆயில் ஐட்டம்ஸ் நெறைய சாப்பிடலாம். பசிக்குதோ இல்லையோ, இந்த மாரி ஹை கலோரி டயட் நெறைய எடுத்துக்கலாம். அதுவும் முக்கியமாக சால்ட் நெறைய சாப்பிடுறீங்க இல்லையா? அவங்க இன்னும் நெறைய நம்ம சால்ட் எடுத்துக்கலாம். அப்படி என்னங்க நான் சால்ட் சாப்பிட்றேன்? நானா சால்ட்ட கொட்டி ஸ்பூன்ல எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டா இருக்கிறேன்? அந்த மாரி தான் சாப்பிட்றோம். எது எதுல இருக்கு அந்த மாரி சால்ட்டு? ஈஸியா நம்ம வந்து ரெடி டூ குக் எடுத்துக்கிறோம். அதே மாரி இந்த நூடுல்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நெறைய சாப்பிடுவோம் இல்லையா? அதில ஒரு மசாலா தனியா குடுப்பான். இப்ப அது மட்டும் இல்ல, மசாலாலாம் வீட்ல அரைச்சிட்டு இருந்தோம். ரெடிமேட் மசாலா வர ஆரம்பிச்சுச்சு. டேஸ்ட்டுக்காக இந்த வெஜிடபிள் செய்றீங்களா? இதில இந்த மசாலா போடுங்க அப்படின்னு வர ஆரம்பிச்சுச்சு. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நெறைய இருக்கக்கூடிய ஃபுட் வந்துடுச்சு. ரெடி டூ குக் வாங்கிட்டு வந்து லைட்டா ஒரு 2 மினிட்ஸ் ஹீட் பண்ணி சாப்பிட்டாவே போதும். அந்த அளவுக்கு அதில வந்து நெறைய சால்ட் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 3, 4 கிராம் தான் சால்ட் எடுக்கணும். அதுவே அதிகம். 3 கிராம் போதும். ஆனா, அத விட நம்ம என்ன பண்றோம்னா, 10 மடங்கு அதிகமா சால்ட் சாப்பிட்டுறோம். ஸோ, அந்த ஒரே நேரத்தில அவ்ளோ சால்ட் நம்ம உள்ள இறக்கும்போது, ஈஸியா ஹார்ட் அட்டாக் வந்துரும். ஸோ, நம்மளும் ஹேப்பியா இருக்கலாம். அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த ஸ்நாக்ஸ், ஜங்க்ஸ்லாம் சாப்பிடுறோம் இல்லைங்களா? அதுக்கு கூட சைட் டிஷ்ஷா ஒண்ணு குடுப்பாங்க. என்ன குடுக்குறாங்கன்னா, இந்த மயோனைஸ்ன்னு ஒண்ணு குடுப்பாங்க. அது அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சாஸ் குடுப்பாங்க. டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் நெறைய சாஸ்லாம் இருக்கு. அதுலயுமே நெறைய சால்ட் கன்டென்ட் இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா சாஸ் குடுங்க, எக்ஸ்ட்ரா மயோனைஸ் குடுங்கன்னு கேட்டு வேற வாங்கி நல்லா உச்சி கொட்டிக்கிட்டே டேஸ்ட்டா சாப்பிடுவோம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்றோமோ, எல்லாமே நம்ம ஹார்ட்ல போய் அப்படியே படிய ஆரம்பிச்சுரும். மயோனைஸ்னா ரொம்ப சிம்பிள்ங்க. ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட். 1 லிட்டர் எண்ணெய் எடுத்துக்கணும். 3, 4 முட்டை அதில சேர்த்துணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு சேர்க்கலாம். பூண்டு எண்ணெய் அது பூண்டு இருக்குல்ல, ஹார்ட்டுக்கு நல்லது. ஆனா, அந்த 1 லிட்டர் எண்ணெய் ஒண்ணுமே செய்யாது. ஸோ, இத நம்ம என்ன பண்ணலாம், நல்லா மிக்ஸில அடிச்சு, வேணா கொஞ்சம் கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இத நம்ம என்ன பண்றோம், அந்த எண்ணெய் 1 ஸ்பூன் நம்ம எடுத்தாவே அதிலயே போச்சே, அவ்ளோ ஃபேட் 10 கிராம் அளவுக்கு அதில ஃபேட் சேர ஆரம்பிச்சுரும். ஸோ, இந்த அளவுக்கு நம்ம மயோனைஸ் எடுத்து நம்ம சாப்பிடுறது மட்டும் இல்ல, கிட்ஸுக்கும் குடுத்து கெடுத்து வச்சுருவோம். ஸோ, அவங்க எல்லாமே சாப்பிட்டு, இன்னைக்கு எவ்ளோ கிட்ஸ் ரொம்ப ஃபேட்டா இருக்காங்க. ஸ்கூல் போயிட்டு இருக்காங்களா? அப்படின்னு நம்ப முடியாத அளவுக்கு ஒபிசிட்டி வந்துருச்சு. ஸோ, இந்த மாதிரி நீங்க டயட்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா, கூடிய சீக்கிரம் நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சுரும். ஹார்ட் ப்ராப்ளம் மட்டும் கிடையாதுங்க. லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வர ஆரம்பிச்சுரும். ஹேப்பியா நம்ம இருக்கலாம். சரி. ஸோ, யாருக்கெல்லாம் ஹார்ட் ப்ராப்ளம் சீக்கிரம் வரணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கான டயட் இப்ப நான் சொல்லிட்டேன். அடுத்ததாக ஹார்ட் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா, என்ன மாரி டயட் எடுத்துக்கலாம்? இதையும் நான் சொல்றேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான்வெஜ் சாப்பிட வேண்டான்னு நான் சொல்லல. அத ஹெல்த்தியா நம்ம வீட்ல குக் பண்ணி சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ஸோ, சில வகையான மீன் வகைகள் இதயத்திற்கு ரொம்ப நல்லது. ஸோ, சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ் இருக்கு இல்லையா? இத வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ, சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ்ல நல்லா மசாலா ஆட் பண்ணி, இத ஸ்டீம் பண்ணி கூட லைட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாரி சாப்பிடும்போது இதயத்திற்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் நெறைய எடுத்துக்கணும். ஸோ, நட்ஸ் வகைகள்ல இருக்கு. இதுவும் இதயத்திற்கு நல்லது. அதே மாரி ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சொல்றோம் இல்லைங்களா? ஆளி விதை. தினந்தோறும் இதயம் ஆரோக்கியமாக இருக்க ஆளி விதை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டாலே போதும். ஸோ 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆளி விதை நம்ம டெய்லி நம்ம ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடித்தாவே ஹார்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் டெய்லி ஒரு 300 கிராம்ஸ் அந்த வெஜிடபிள் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். எதெல்லாம் இதயத்திற்கு நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பீட்ரூட் நல்லது, கேரட் நல்லது, நம்மளுடைய நாட்டு காய்கறிகள், கோவக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது, சுண்டைக்காய் மறக்காமல் சுண்டைக்காய் சாப்பிடுங்க. இதய தசைகள் வளமாக இருப்பதற்கும் இதயத்துக்கு தேவையான ரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கும் நமக்கு பயன்படுது. ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ரெகுலராக நம்ம பயன்படுத்திட்டு வரணும். கீரை வகைகள், இந்த கீரை தாங்க இதயத்திற்கு பெஸ்ட்டு அப்படின்லாம் கிடையாது. எல்லா வகையான கீரையும் ரொம்ப முக்கியம். ஹார்ட் பீட் நமக்கு நார்மலாக இருக்கணும், பால்பிட்டேஷன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா தூதுவளை கீரை ரொம்ப முக்கியம். ஸோ வீக்லி ட்வைஸ் நம்ம வந்து தூதுவளை கீரையை துவையலாகவோ நம்ம வந்து சூப் மாதிரியோ நம்ம குடிச்சிட்டு வரலாம். சூப் மாதிரி குடிக்கும்போது இன்னும் நமக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகும், இதயத்திற்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். கொலஸ்ட்ரால் லெவலையும் இது வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கணும். அது வந்து ஃப்ரூட்ஸை நம்ம வந்து பழங்களாக அப்படியே சாலட் மாதிரி சாப்பிட்டா நல்லது. இதை வந்து ஜூஸ் போடுறேன், இல்லை மில்க் ஆட் பண்ணுறேன், மில்க் ஷேக்ஸ் மாதிரி குடிக்கிறேன், சுகர் ஆட் பண்ணுறேன், இது எதுவுமே வேண்டாம். ஸோ இது எல்லாமே தவிர்த்துட்டு ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். இதில் முக்கியமாக மில்லட்ஸ் ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதில் நம்ம வந்து சொல்லுவோம் திணை.
இந்த திணை அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இதய தசைகளுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நேச்சுரலாக பார்த்தோம்னா இந்த ஹார்ட் பீட் ரெகுலராக இருக்கிறதுக்கும் ஹார்ட் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும் திணை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த திணையை வந்து பவுடர் ஆக்கியோ இல்லை கஞ்சி மாதிரியோ டெய்லி நம்ம பருகிக்கிட்டே வந்தோம்னா இதய தசைகள் நமக்கு வளமாக இருக்கும், நீண்ட ஆயுளும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் இந்த கருப்பு கவுனி, காட்டு யானம் இந்த மாதிரி அரிசி வகைகளை நம்ம எடுக்கும் பொழுது இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதுலேயும் முக்கியமாக இந்த மாதுளை மணப்பாகு அப்படின்னு ஒரு சித்த மருந்து இருக்குது. இது பொதுவாக நமக்கு உடலில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. மாதுளை மணப்பாகு அப்படின்னு சொல்கிறது நம்ம இதயத்திற்கு நல்லது. அதுக்கப்புறம் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நடைப்பயிற்சியோ இல்லை ஏதாவது யோகா பயிற்சியோ ஒரு நாளைக்கு ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் நம்ம பண்ணாலே போதும். இதய தசைகள் பலமாக இருக்கும், இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். இதையும் தாண்டி இன்னும் சித்தர்கள் நிறைய மருந்து முறைகளை சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இந்த வெண் தாமரை சூரணம். ஸோ தாமரை அப்படின்னாவே கமலம் அப்படி தான் சொல்லுவோம். இதயத்தோடு ஒப்பிட்டு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ கார்டியாக் கிளைகோசைட்ஸ் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ வெண்தாமரை சூரணம் ரொம்ப சிம்பிள். ஸோ காலையில் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்நீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வரும்போது இதய தசைகள் நமக்கு பலப்படுது. ஸோ சித்த மருத்துவத்தில் நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஸோ இதயத்தை பாதுகாக்கவும் உடல் உறுப்புகளை பாதுகாக்கவும் நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஸோ ஆரோக்கியமாக வாழ அதில் இருக்கக்கூடிய மருந்துகளும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.